நம்மள நிறைய பேர் அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை முதுகு வலி. ஆனா அந்த வலிக்கு பின்னாடி நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஒரே ஒரு விதைய சாப்பிட்டா போதும் வருஷ கணக்கா உங்கள பாடா படுத்துற முதுகு வலி அப்படியே மாயமா மறைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு மெசேஜ உங்க வாட்ஸ்அப்ல கூட வந்திருக்கலாம் இல்லையா? இதுல நிஜமாவே உண்மை இருக்கா இல்ல இதுவும் நம்மளை ஏமாத்துற ஒரு கட்டுக்கதையா? வாங்க உள்ள போய் என்னன்னு பாப்போம். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த கட்டுக்கதைக்குள்ள ஒரு பெரிய அறிவியல் உண்மையே ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு நாம ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு விதைய பத்தின விஷயம் இல்ல, நம்ம உடம்போட அடிப்படை இயக்கம் எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு முக்கியமான பாடம். முதல்ல வலிக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்ப்போம். அந்த அதிசய விதைய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வலி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நாம சரியா புரிஞ்சுக்கணும். அப்பதான் தீர்வையும் சரியா கண்டுபிடிக்க முடியும். குறிப்பா 60 வயசுக்கு மேல ஆகுதுன்னா அப்போ வர்ற முதுகு வலி சும்மா தசை பிடிப்பு மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்னிங் சைன். ஏய், உள்ளே ஏதோ ஒரு சத்து குறையுது, கொஞ்சம் கவனி அப்படின்னு நம்ம உடம்பே நம்ம கிட்ட பேசுற ஒரு மொழிதான் இந்த வலி. அப்போ ஏன் இந்த அழுத்தம் திடீர்னு அதிகமாகுது? இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, கால்சியம் குறைபாடு. 2வது, வைட்டமின் டி குறைபாடு. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான, பலரும் கவனிக்க தவற ஒரு மறைமுகமான காரணம் இரும்புச்சத்து குறைபாடு. ஆமாங்க, அயன் டிஃபிஷியன்சி. சரி, உடம்புல இரும்புச்சத்து கம்மியா இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் சரியா போய் சேராது. பெட்ரோல் இல்லாத ஒரு வண்டி மாதிரி தான் ஆக்சிஜன் இல்லாத தசைகளுக்கு எங்கிருந்து எனர்ஜி கிடைக்கும்? அதனால தான் அதுங்க முதல்ல சோர்ந்து போகுது, பலவீனமாகுது, கடைசியில அதோட விளைவு முதுகுல வலியா நமக்கு தெரியுது. இப்போ எல்லின் சக்தி ஒரு பார்வை. நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த மிராக்கிள் விதை கதைக்கு இப்ப வருவோம். அந்த விதையோட உண்மையான பவர் என்னன்னு இப்ப நாம பார்க்க போறோம். ஆமா, அந்த அதிசய விதைன்னு ஊரெல்லாம் சொல்றது வேற எதுவும் இல்ல, நம்ம வீட்ல நம்ம பாரம்பரிய சமையல்ல எப்பவும் பயன்படுத்துற எள்ளு தான். எள்ளுருண்டை, எள்ளு பொடின்னு நாம ருசிச்சிருப்போம். ஆனா அதோட உண்மையான பலம் என்னன்னு தெரியுமா? இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். எள்ளுல 200 மடங்கு இரும்புச்சத்து இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய மிகைப்படுத்தப்பட்ட கட்டுக்கதை. ஆனா உண்மை என்னன்னா, அது ஒரு ரொம்பவே பயனுள்ள துணை உணவு. அதாவது இது வலியை குணப்படுத்துற மேஜிக் மருந்து கிடையாது, ஆனா நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் சப்போர்ட் பண்ற ஒரு நல்ல நண்பன் மாதிரி. நம்பர்ஸ் படியே பார்த்தோம்னா 100 கிராம் எள்ளுல சுமார் 14லிருந்து 15 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கு. இது ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அளவுல ஒரு நல்ல பங்கு. இது நிச்சயமா உடம்புக்கு நல்லதுதான். ஆனா இது ஏதோ மாயாஜாலம் மாதிரி ஒரே நாள்ல வலியை காணாம பண்ணிடும்னு எதிர்பார்க்கறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை. சரி, இரும்பு ஏன் இவ்ளோ முக்கியம்? நாம எதுக்கு இந்த இரும்பு சத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? முதுகு வலிக்கும் இரும்பு சத்துக்கும் என்ன நேரடி தொடர்பு? அந்த ஆச்சரியமான கனெக்ஷனை இப்ப பார்க்கலாம். இத ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல உடம்புல இரும்பு சத்து குறையுது. இதனால ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறையுது. இந்த ஹீமோகுளோபின் தான் நம்ம உடம்பு முழுக்க ஆக்சிஜனை கொண்டு போற ஒரு டெலிவரி பாய் மாதிரி. அந்த டெலிவரி பாய் கம்மியா இருந்தா என்ன ஆகும்? நம்ம தசைகளுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது. கடைசியா ஆக்சிஜன் பற்றாக்குறையால தசைகள் பலவீனமாகி வலி ஆரம்பிக்குது. இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம முதுகெலும்பு ஒரு பெரிய பில்டிங்னு வச்சுக்கோங்க. அதை சுத்தி இருக்கிற தசைகள் தான் அதை தாங்கி பிடிக்கிற தூண்கள். அந்த தூண்களே இரும்புச்சத்து குறைபாட்டால வீக்கா இருந்தா அந்த பில்டிங் எப்படி உறுதியா நிக்கும்? அதுதான் நம்ம முதுகுலையும் நடக்குது. சப்போர்ட் சிஸ்டம் ஃபெயில் ஆயிருது. சரி, உண்மையான தீர்வு இதுதான். கட்டுக்கதைகளை பார்த்தோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுக்கு நிஜமான தீர்வு என்ன? அதை இப்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல நாம எல்லாருமே மனசுல ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். நம்ம உடம்பு ஒரு ரொம்ப சிக்கலான மிஷின். ஒரே ஒரு உணவுப் பொருள் மட்டுமே எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் சரி செஞ்சிடவே முடியாது. அதுக்கு எப்பவுமே ஒரு முழுமையான அணுகுமுறை தான் தேவை. வாங்க ஒரு உண்மையான உதாரணத்தையே பார்ப்போம். ஒரு 70 வயசான அம்மா, அவங்களுக்கு ரொம்ப நாளா முதுகு வலி. சரி, இந்த எள்ளு விஷயத்த கேள்விப்பட்டு அதையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மாசம் ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா 3வது மாசம் வலி அப்படியே தான் இருக்கு. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, வெறும் எள் மட்டும் பத்தாதுன்னு. டாக்டர் கிட்ட பேசி அவங்க டயட்ல கால்சியம் சேர்த்துக்கிறாங்க, காலையில கொஞ்ச நேரம் வெயில்ல நிக்கிறாங்க, அப்புறம் மெதுவா வாக்கிங் போறாங்க. அதாவது ஒரு முழுமையான மாற்றத்தை கொண்டு வராங்க. இப்ப என்னாச்சு தெரியுமா? அவங்களோட வலி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதுதான் உண்மையான முழுமையான தீர்வு. அப்போ ஒரு வலுவான முதுகுக்கான ஃபார்முலா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு நல்ல சரிவிகித உணவு. அதுல போதுமான இரும்புச்சத்து, கால்சியம், வைட்டமின் டி இருக்கணும். அது கூட தினமும் செய்யக்கூடிய மென்மையான உடற்பயிற்சி, அப்புறம் கொஞ்சம் சூரிய ஒளி. இந்த 4 விஷயங்களும் ஒன்னா சேரும்போது தான் உண்மையான நீடிச்ச மாற்றம் கிடைக்கும்.
அதனால இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் இதுதான். மந்திர உணவுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா சரியான உணவு அது நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாத்திர சக்தி கொண்டது. எள்ளு மட்டும் இல்ல, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு நல்ல உணவும் நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம போடுற ஒரு முதலீடு தான். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்க முன்னாடி ஒரு கேள்வி. உங்க உடலை இன்னிலிருந்தே கவனிக்க ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல வலி அதிகமாகி பிரச்சனை பெருசான பிறகு பாத்துக்கலான்னு தள்ளி போட போறீங்களா? யோசிச்சு பாருங்க. முடிவு உங்க கையில தான் இருக்கு.